ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திவ்ய தேசம் திருவுரையூர், திருக்கோழியூர் அப்படிங்கிற திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசமும் திருச்சி மாநகரத்துக்குள்ள தான் இருக்கு. உரந்தை, உறையூர், நிகழாபுரின்னு இந்த இடத்துக்கு நிறைய திருநாமங்கள் உண்டு. சோழ தேசத்து அரசர்கள் இந்த ஸ்தலத்தை தான் தன்னுடைய தலைநகராக கொண்டு பல காலம் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தா. சங்க இலக்கியத்திலையும் நிறைய இடங்கள்ல இந்த ஊரை பத்தி குறிப்பு இருக்கு. இந்த ஊருக்கு திருக்கோழியூர் அப்படிங்கிற பேர் எதனால வந்ததுன்னு பார்க்கும்போது, ஒரு படையெடுப்பும் போது ஒரு பகை நாட்டு படையிலிருந்து ஒரு யானை இந்த ஊருக்குள்ள பிரவேசம் பண்ணும்போது இந்த ஊர் கோழி அந்த யானையை தாக்கித்து. அதனால அந்த யானை வீழ்ந்தது. அதனால இந்த ஊருக்கு திருக்கோழியூர் அப்படிங்கிற பேர். தர்மவர்மா அப்படிங்கிற ராஜாவோட பரம்பரையில வந்த நந்த சோழன் அப்படிங்கிறவன் இந்த ஊரை ஆட்சி பண்ணிட்டு வரான். அவன் ஸ்ரீரங்கம் பெருமாள் மேல அதீத பக்தி இருந்தது அவனுக்கு. அவனுக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ ஸ்ரீரங்க பெருமாளை வேண்டிகிட்டே இருந்தான், தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சமயம் அவன் வேட்டையாடிட்டு ஊருக்குள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய தாமரை புஷ்கரணியில ஒரு குழந்தையோட அழுகுரல் சத்தம் கேட்கறது. அங்க போய் பார்த்தா தாமரை பூ மேல ஒரு அழகான பெண் குழந்தை கிடைக்கிறது அவனுக்கு. அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் தன்னோட அரண்மனையில சீரும் சிறப்புமா வளர்க்குறான். அந்த குழந்தை தாமரை பூவில் தோன்றினதுனால அதுக்கு கமலவல்லி அப்படிங்கிற திருநாமம் சூட்டி அந்த குழந்தைய வளர்த்துன்னு வரான். இந்த கமலவல்லி அப்படிங்கிற அந்த குழந்தை பெண்ணா மாறி நன்னா வளர்ந்துன்னு வருது சௌக்கியமா. அப்போ ஒரு சமயம் தன்னோட தோழிகளோட பலாச தோட்டத்துல விளையாடின்னு இருக்கும்போது அங்க பெருமாள் குதிரையில அழகிய மணவாளனா அந்த பக்கமா வரார். அந்த பெருமாளை பார்த்த உடனேயே கமலவல்லி தன்னுடைய மனசை பறி கொடுத்துடுறா. அப்பையிலிருந்து பெருமாளோட எண்ணமாவே இருக்கா. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த பலாச மரம்ங்கிறது ரொம்ப ஒரு வசதியான மரம். இந்த மரம் எங்கே இருக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் வேதங்கள் ஓதப்படுறதோ அங்கெல்லாம் பலாச மரம் இருக்கும். ஒரு சமயம் ரிஷிகள்லாம் வேதம் ஓதும்போது அழைக்காமலேயே அந்த இடத்துல பலாச மரம் வேதத்தை காதால கேட்டதாம். அதை பார்த்து மகிழ்ந்த ரிஷிகள்லாம் பலாச மரத்துக்கு ஒரு வரம் கொடுக்குறா. எங்கெல்லாம் வேதம் இருக்கோ அங்கெல்லாம் நீ இருப்ப அப்படிங்கிற ஒரு வரம் கொடுக்குறா. இதை நம்ம சாதாரண ஒரு கதையாக பார்க்காம ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும். தாயாரான கமலவல்லி நாச்சியார் பூமி சம்பந்தமாக இருக்கா. அப்பேற்பட்ட பூமி சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை இருக்கக்கூடிய தாயாரை அடையறதுக்கு பெருமாள் அழகிய மணவாளனா வேதத்தோட சேர்ந்து வரார். வேதம்ங்கிறது குதிரைமயமா இருக்கு. இந்த குதிரை மேல அழகிய மணவாளனான அந்த பரம்பொருள் வருது. இந்த வேதம் தான் காமிச்சு கொடுக்கறது அந்த பெருமாளை. இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த கதை மூலமா நம்ம பார்க்குறோம். அப்படி கமலவல்லி நாச்சியார் மனசை பறி கொடுத்ததுனால பெருமாளையே நினைச்சுண்டு வாடி போறா. அதை பார்த்த நந்த சோழனுக்கு ஒரே கவலையா இருக்கு தன்னோட மகளோட நிலையை நினைச்சு. அப்போ பெருமாள் அவனுடைய கனவுல கமலவல்லி நாச்சியாரை அழைச்சிண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வரும்படி சொல்ல, கமலவல்லி நாச்சியாரை திருமண கோலத்துல ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு போறார். அங்க பெருமாளோட கலந்துடுறா கமலவல்லி நாச்சியார். எப்படி ஆண்டாள் பெருமாளோட கலந்தாலோ அதே மாதிரி கமலவல்லி நாச்சியாரும் பெருமாளோட ஸ்ரீரங்கத்துல கலந்துடுறா. தன்னோட பெண்ணுக்கு இந்த வசதியான ஒரு இடம் கிடைச்சதை பார்த்த நந்த சோழன் இந்த உறையூர்ல அவளுக்காக ஒரு கோவில் எழுப்புறான். அந்த கோவில் தான் இப்ப நம்ம சேவிக்கக்கூடிய உறையூர்ல இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியாரும் அழகிய மணவாள பெருமாளையும் நம்ம இங்க சேவிக்கலாம். இந்த திவ்ய விசேஷத்துக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. முக்கியமான விசேஷம் என்னன்னா, நம்ம திருப்பானாழ்வாரோட அவதார ஸ்தலம் இது. இங்க அவருக்கு தனியா ஒரு சன்னதி உண்டு. இந்த பங்குனி உற்சவத்தும் போது 6ஆம் திருநாள் அன்னைக்கு இங்க கமலவல்லி நாச்சியாருக்கும் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கும், அதாவது அழகிய மணவாளனுக்கும் சேர்த்தி உற்சவம் நடக்கும். இதுக்கப்புறமா தான் பெருமாள் 9ஆவது நாள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு திரும்பவும் ஸ்ரீரங்கத்துக்கு போவார். அப்போ அந்த ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது தான் தாயார் கதவை சாத்தி பிரணய கலகம் அப்படிங்கிற அந்த உற்சவம் நடக்கும். அப்போ மட்டையடி சேவன் நடக்கும். தாயார் பக்கத்துல இருந்து ஒரு வாதம் நடக்கும். பெருமாளும் தாயாரும் வாதம் பண்ணுவா. அப்போ பழத்தாலையும் நிறைய பழங்களால தாயார் பெருமாளை அடிக்க அந்த கதவை சாத்துவா அந்த அடியார்கள்லாம். அப்போ நம்மாழ்வார் தான் தூது போய் பெருமாளையும் தாயாரையும் சேர்த்து வைப்பா. அப்புறமா ஸ்ரீரங்கத்துல பெருமாள் தாயார் சேர்த்தி நடக்கும். இந்த பிரணவ கலகம் அப்படிங்கிறது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். நம்ம
ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான தத்வார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கதையா மாத்தி நமக்கு புரியணுங்கிறதுக்காக உற்சவங்களா மாத்தி நமக்கு கொடுத்துருக்கா. இந்த பிரணய கழகம் அப்படிங்கிறது வெறும் தாயாரை விட்டுட்டு பெருமாள் இன்னொரு பெண்ணோட இருந்தார் அப்படிங்கிறது கிடையாது. இந்த கமலவல்லி நாச்சியாருங்கிறவ பூமி பிராட்டி. இந்த லீலா விபூதியை போய் பெருமாள் வந்து ரொம்ப ஆச்சரிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு மோட்சம்தானே ரொம்ப முக்கியம், புருஷகாரம் தானே பண்ணணும்னு தாயார் கவலைப்படுறா. பெருமாள் இந்த பூமி சம்பந்தத்தோட இந்த லீலா விபூதியில லீலைகளை பண்ணிட்டு இருக்காருன்னு தாயார் கோச்சிக்கிறா. அப்போ நம்மாழ்வாரான ஆச்சாரியன் வந்து இது ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த தாயார்கிட்ட சொல்லி தாயாரோட பெருமாளை சேர்த்து வைக்கிறதா ஐதீகம். அன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரத்தன்னைக்கு சேர்த்தி உற்சவம் நடக்கும். அன்னைக்கு தான் வந்து ராமானுஜர் பெருமாளையும் தாயாரையும் நமக்காக சேவிச்சு கத்தியத்ரயம் அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை பண்றார். இந்த கத்தியத்ரயம்ங்கிறது ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம், சரணாகதி கத்தியம்னு 3 கத்தியம் அவர் பண்றார். நம் பொருட்டு பெருமாள் கிட்ட நம்ம ஜீவக்கோடிகளுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறார் ராமானுஜர். இது எல்லாமே இந்த உற்சவ காலங்களில் நடக்கும். உறையூரில் வந்து இன்னும் நிறைய விசேஷங்கள் உண்டு. ஆழ்வார்கள் உறையூரை பற்றி பாடும்போது குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இந்த உறையூரை பற்றி பாடியிருக்கா. குலசேகர ஆழ்வார் இந்த திவ்ய தேசத்தை பற்றி பாடுற போது, அல்லி மாமலர் மங்கைநாதன் அரங்கன் மையடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்றும் மேவும் மனத்தனாம் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின் இன்தமிழ் மாலை வல்லவர் தொண்டர்கள் ஆவரே அப்படின்னு பாடுறார். இங்கேயுமே பெருமாளோட பேரெல்லாம் குறிப்பிடாம இந்த கோழிக்கோன் அப்படின்னு சொல்லி அந்த ஊரோட பேரை மட்டும் சொல்லி பாடுறார். அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் பாடுறச்ச கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே அப்படின்னு அவரும் அந்த பாசுரத்தை பாடுறார். ஆக இந்த திவ்ய தேசம் ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய தேசம். இங்க தாயார், அதாவது இந்த பூமி சம்பந்தப்பட்ட ஜீவக்கோடிகள் பெருமாளை அடைய முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே இந்த திவ்ய தேசம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திவ்ய தேசத்தோட மகிமைன்னு சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான திவ்ய தேசம். நன்றி. கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம். இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொளியை வீசும் தூய தீபம். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்.